பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லிட்டு கரூரில் போய் பாட்டு பாடினார் மாண்புமிகு முதலமைச்சர். நான் ஒரு ஓப்பனாக கேட்குறேன், வரக்கூடிய கரூர் இடைத்தேர்தலில் வந்து பாட்டிலுக்கு 20 ரூபான்னு பாட்டு பாடக்கூடிய துணிச்சல் இப்போ இருக்குமா? டாஸ்மாக்ல வந்து லஞ்சத்தை குறைச்சிருக்கிறோம், எதுவுமே இல்லாமல் ஆக்கிருக்குன்னா அந்த பணம் எங்கே போயிருக்கு? அதிகாரிகள் மேலே ஒரு பயத்தை உண்டாக்குறதுக்காக அங்கங்கே வந்து செக்கிங் போகிறீங்க. இப்போ அது பெரிய ஆபத்தில் போய் முடியும். இது வந்து அரசாங்கத்துக்கு ஆபத்தான கத்தி. இந்த அரசோட முக்கியமான ஆயுதம் அப்படின்னு சொல்றது வந்து லஞ்ச ஒழிப்பு. உண்மையிலேயே லஞ்சம் குறைக்கப்படுது, இல்லை அதுக்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றதான பார்க்க வேண்டியது இருக்கு. இல்லை, அதாவது லஞ்சத்தை வந்து தடுக்கணும், லஞ்சத்தை வந்து ஒழிக்கணுன்றது வந்து எல்லா அரசுகளும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான். இப்போ இந்த அரசு வந்து கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் வந்து நம்பர் புதுசு, ஆனால் மெத்தடு பழசு. நினைக்கிற பெரிய புரட்சி செஞ்சுருக்கிறாரு மாண்புமிகு முதலமைச்சர். என்னன்னா, லஞ்சம் வாங்குறவங்க யாராக இருந்தாலும் என் பேரை சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. உங்கள் காலடியிலே உங்கள் கட்சி நிர்வாகியே சொல்கிறாங்க, தப்பு நிர்வாகி இழுத்து தூக்கி வெளியே போடுறீங்க. அது எந்த விதத்தில் நீங்கள் ஊழல் ஒழிக்க வந்தீங்க? பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லிட்டு கரூரில் போய் பாட்டு பாடினார் மாண்புமிகு முதலமைச்சர். நான் ஒரு ஓப்பனாக கேட்குறேன், வரக்கூடிய கரூர் இடைத்தேர்தலில் வந்து பாட்டிலுக்கு 20 ரூபான்னு பாட்டு பாடக்கூடிய துணிச்சல் இப்போ இருக்குமா? இப்போ ஆன்லைனில் வந்த பிறகு அது குறையலையா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் லஞ்சத்தை ஒழிக்கணுன்றது எல்லா அரசுகளுடைய முனைப்பாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் 90 நாளில் ஒழிச்சிட்டோன்னு சொல்லி கதை கட்டுறது தப்பு. அது இப்போ தம்பி அனந்தஜித் வந்து சொல்லும்போது ரொம்ப பியூட்டிஃபுல் அழகாக சொன்னார். வெளிப்படைத்தன்மையோடு இந்த அரசு இருக்குது, டெண்டர்களை நான் குளோபலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. தம்பிக்கு நான் சொல்கிறது என்னென்னா, டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் அப்படின்னு ஒன்று தமிழ்நாட்டில் கொண்டு வந்ததே முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் தான். திராவிட இயக்கங்கள் தான் வந்து டெண்டரை வந்து டிரான்ஸ்பரண்ட்டோடு இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்து அறிமுகப்படுத்துறது ஒன்று. ஆன்லைனில் வந்து கனிம வளங்களை வந்து நாங்கள் வர்த்தக மயமாக்கிறதுக்கான ஒரு ரோட் மேப் வச்சுருக்கோன்னு சொல்லியிருக்கீங்க. அது ஃப்யூச்சர் பிளான், குட். பட் இந்த 3 மாதத்தில் நாங்கள் வந்து டாஸ்மாகில் வந்து டிஸ்ட்ரிபியூஷனில் ப்ரொக்யூர்மெண்ட்டில் நாங்கள் வந்து லஞ்சத்தை குறைச்சிருக்கிறோன்னு சொல்கிறதுல அறவே ஒழிச்சிருக்கிறோம்னா இது ரிஃப்ளெக்ட் ஆகணும் உங்களுடைய பட்ஜெட்லன்றதை நான் சொல்கிறேன். சயின்டிஃபிக்காக நம்ம பேசுகிறோம். ஸ்டாம்ப் டியூட்டிஸ், இன்னொரு விஷயம், ஸ்டாம்ப் டியூட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் எதுவுமே இல்லாமல் ஆக்கியிருக்குன்னா அந்த பணம் எங்கே போயிருக்கு? சார், பார்ட்டி ஃபண்டு அக்கா சொன்ன மாதிரி அது அரசியல் கட்சிகள் ஊழல், இது ஒரு பெரிய டிபேட். அதை விட்டுடுங்க. அரசு அலுவலகங்களில் நாங்கள் லஞ்சத்தை குறைச்சிருக்கணும் போது அப்போ வந்து என்ன நினைக்கணும்னா, நீங்கள் அதிகாரிகள் மேலே ஒரு பயத்தை உண்டாக்குறதுக்காக அங்கங்கே வந்து செக்கிங் போகிறீங்க. இப்போ அது பெரிய ஆபத்தில் போய் முடியும். என்ன முடியும்னா, இப்போ எல்லா இடங்கள்லையும் நான் சமீபத்தில் ஒரு வீடியோ கூட பார்த்தேன், அரசு அலுவலகங்களில் பார்த்தோம், அதிகாரிகள்லாம் வந்து வெளியே வந்து ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து ஷாமினா போடுறதுக்கும் பந்தல் போடுறதுக்கும் வாட்டர் பாட்டில் வாங்க வைக்கிறக்கும் மந்திரிங்க வந்தால் நிகழ்ச்சி நடத்துறதுக்கும் இனிமேல்ட்டு யாரும் செலவு பண்ணாதீங்கப்பா, இவங்க நம்மளை பிடிச்சி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அரசாங்கத்துக்கு ஆபத்தான கத்தி. நான் என்ன சொல்கிறேன், தவறு செய்யக்கூடியவங்களை நடவடிக்கை எடுங்க. ஆனால் நாங்கள் தான் க்ளீன் சினிமா படம் மாதிரி நீங்கள் போய் ஷூட்டிங் எடுக்க போனீங்கன்னு வச்சிங்க, பொம்பளை மாட்டிப்பீங்க, அப்புறம் அரசு இயந்திரம் உங்களுக்கு எதிராக திரும்பிடும்.